நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். நலமுடன் இருப்பதால் இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் அறிக்கை. ரஜினிகாந்த் இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளத்தில் வீக்கம் இருந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். இரத்த நாள வீக்கத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற வேண்டும். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. வருகிற 8ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல். அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். இயல்பை விட 115% கூடுதலாக மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களில் அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இந்த ஆண்டு 18% கூடுதலாக பெய்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகப்படியான மழை பதிவாகி இருப்பதாகவும் பாலச்சந்திரன் தகவல். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்த கோரிக்கை கடிதத்தில் முரண்பாடு. பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கிய ஆங்கில வழியிலான அறிக்கைக்கும் தமிழ் வழியிலான அறிக்கைக்கும் வேறுபாடு இருப்பதாக தகவல். தமிழகத்தில் அதிமுக 10% வாக்குகளை இழந்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக ஐடி விங் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பறந்து விழுந்த செல்போனால் பரபரப்பு. அதிமுக நிர்வாகி ஒருவரின் செல்போன் தவறுதலாக விழுந்ததாக தகவல். பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றும் IAS அதிகாரிகளுக்கு ஊதியம் நிறுத்தம். கல்வித்துறைக்கு மத்திய அரசு நிதி வழங்காததால் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்குவதில் சிக்கல். தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் குழு. அடுத்த 2 ஆண்டுகளில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை 10க்கும் கீழ் குறைக்க இலக்கு. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை CBIக்கு மாற்றம். காவல்துறை விசாரணை மீது பெற்றோர் நம்பிக்கை இழந்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாஸ் என்ன சத்தியம் தவறாத உத்தமரா? செந்தில் பாலாஜி குறித்த கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு. இடைநிற்றல் காரணமாக பள்ளிக்கு வராத மாணவர்களின் பெற்றோர்களுடன் உரையாடினார்.
நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் போர்க்கொடி. கட்சியில் யாரும் வளரக்கூடாது என சீமான் நினைப்பதாக பரபரப்பு பேட்டி. அமெரிக்காவிலிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோமஸ்கந்தர் உலோக சிலை மீட்பு. மீட்கப்பட்ட சிலை காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமானது என கண்டுபிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைக்கு கண்டனம். வருகிற 3ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வர மீனவர்கள் அறிவிப்பு. பாம்பன் கடல் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே பாலம். செங்குத்து தூக்கு பாலத்தை 10 மீட்டர் உயரம் வரை தூக்கி சோதனை. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 6 ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை. போலியாக பயனாளிகளின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாடல் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல். ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் விசாரணை. கோயில்களை வருமானம் பார்க்கும் இடமாகவே அரசு பயன்படுத்தி வருகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. கல்லறைகளை பாதுகாக்கவே தொல்லியல் துறை உள்ளதா என்றும் வழக்கு ஒன்றில் கேள்வி. மதுவிலக்கு அமலாக்க பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை மெரினாவில் வேக வைத்த விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை. ஹார்ட்வேர் விமானம் மூலம் ரஃபேல் வரை வானில் வட்டமடித்து அசத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பார்வையாளர் மாடத்திற்கு விஜய் அமிர்தராஜின் பெயர் சூட்டல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூட்டினார். ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடந்து முடிந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு எந்தவித அசம்பாவிதமின்றி நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். செப்டம்பர் மாதத்தில் 1,73,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தை விட இந்த ஆண்டு 6.5% அதிகரிப்பு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு நடவடிக்கை தற்காலிக நிறுத்தம். புலனாய்வு அமைப்பு வேண்டுமா என மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 3 நாள் ஆன்மீக பயணமாக திருப்பதிக்கு சென்றார். விரதத்தின் ஒரு பகுதியாக திருமலைக்கு சென்றதாக தகவல். நாட்டு மக்களிடமிருந்து தேசபக்தியை ஒழிக்கவே காங்கிரஸ் விரும்புகிறது. ஹரியானா பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதாக மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையருக்கு கடிதம்.
மனைவி முடிவை மதிப்பதாகவும் பதவி விலகப் போவதில்லை எனவும் சித்தராமையா திட்டவட்டம். பீகார் மாநிலம் தட்பங்காவில் கோசி ஆற்றில் கரைபுரண்டோடும் வெள்ளம். கனமழையால் நேபாளத்திலிருந்து அதிகளவு நீர் திறந்து விடப்பட்டதால் அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஐபோன் மோகத்தில் டெலிவரி ஊழியரை கொன்று வீசிய இளைஞன் கைது. லக்னோவில் உள்ள கால்வாயில் உயிரிழந்த நபரை தேடி வரும் மாநில பாதுகாப்பு படை. வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். விஜய் நடிக்கும் கடைசி படத்தில் இணைந்தார் பாலிவுட் நடிகர் பாபி தியோல். வினோத் இயக்கத்தில் தளபதி 69 திரைப்படம் உருவாகி வரும் நிலையில் அறிவிப்பு. தாசி ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் புதன்கிழமை வெளியாகும் என புதிய போஸ்டரை பகிர்ந்து படக்குழு அறிவிப்பு.